கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக திராவிட இயக்க சொற்பொழிவாளர் நாஞ்சில் சம்பத் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார், இது குறித்தான உங்களுடைய கருத்துக்களை தற்போது பதிவு பண்ணலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயல் வீசிக் கொண்டிருக்கிறது, பூகம்ப மையம் கொண்டிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றாக்கினால் மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற முடியும் என்று ஒரு 36 ஆண்டு காலம் ஜெயலலிதாவுக்கு வானமும் சிறகுமாக இருந்த சசிகலா அவர்கள் கொடுத்த பேட்டி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தந்திருக்கிறது. அதை நோக்கித்தான் அந்த கட்சியினுடைய தற்காலிக தலைமை எடப்பாடி பழனிசாமி பயணிக்காவிட்டாலும் அதை நோக்கித்தான் தொண்டர்கள் பயணிப்பதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் கூவத்தூர் கூத்தில் மிதந்து வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஒரு மெரிட் இருக்குமானால் அந்த முதலமைச்சர் ஆசனம் நியாயமாக செங்கோட்டையனுக்குத்தான் வந்திருக்க வேண்டும். ஒரு கண்விழிக்காத கிராமத்தில் இருக்கிற அதிமுகவின் அடிமட்ட தொண்டனை கூட பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய தகுதி உள்ள ஒரு ஆளுமை அதிமுகவில் செங்கோட்டையன் மட்டும்தான். ஆகவே எடப்பாடி பழனிசாமி இடையில் வந்தவர். அவர் ஒரு இடைத்தருதல். சசிகலாவினுடைய தயவால், அவருடைய கருணை கடாட்சத்தால் கையில் காத்திருந்த காரணத்தினால் அந்த பதவியில் வந்து முந்திக் கொண்டவரே தவிர அதற்கு சரியான தகுதியான ஆள் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு வேட்டு வைக்கின்ற, தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிற, தமிழ்நாட்டுக்கு எந்த சலுகையும் தர மறுக்கிற மோடியினுடைய பாசிச ஆட்சியை வெளிப்படையாக ஆதரிப்பது மட்டுமல்லாமல் 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கு அந்த பாசிச பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து விட்டார். இதை அதிமுகவில் இருக்கிற மனச்சாட்சியுள்ள யாரும் விரும்பவில்லை. ஆகவே ஒரு முடிவெடுக்க வேண்டிய தருணத்திற்கு அதிமுக இன்னைக்கு வந்திருக்கிறது. அதனுடைய குரலாகத்தான் செங்கோட்டையினுடைய குரலை நான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே அவர் என்ன அறிவிக்கப் போகிறார் என்பதை அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருக்கிறவர்களில் நான் ஒருவன். அதிமுக ஒன்றாக வேண்டும், நன்றாக வேண்டும். ஏனென்றால் பாஜகவினுடைய ஊடுருவலை தடுக்க வேண்டுமானால் அதிமுக வலிமையோடு இருக்க வேண்டும் என்று ஒரு திராவிட இயக்க பார்வையாளனாக நான் சம்பத் பதிவு செய்கிறேன். சார், இதற்கு காரணம் அதிமுகவில் மறுபடியும் உட்கட்சி பூசலா? ஆமா, உட்கட்சி பூசலாம். எடப்பாடி பழனிசாமி ஒரு மிலேச்சத்திரமாக நடந்து கொள்கிறார். இன்றைக்கு அவருடைய பயணத்தில் அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களை கூட அவர் சந்திக்க மறுக்கிறார். அவர் யாரோ ஒரு சக்தி ஆட்டி படைக்கிறது. ஆட்டி படைப்பது யார் என்பது அரசியல் பார்வையாளர்களுக்கு தெரியும். ஆகவே ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு அதிமுகவை விட்டிருக்கிறார். பிஜேபியோடு உறவை நிராகரித்தால் மட்டும்தான் அதிமுகவுக்கு வாழ்வு, இல்லாவிட்டால் தாழ்வு தான். உங்களுடைய கருத்துக்கு நன்றி சார்.